போட்டு வச்சுட்டு அவர் கொஞ்சம் ஆறுதலாக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் தொடர்ந்து அதிமுக இதே மாதிரியான ஒரு சாஃப்டான ஸ்டாண்ட், சாரி பாஜக இதே மாதிரியான சாஃப்டான ஸ்டாண்டில் இருப்பாங்களா சொல்ல முடியாது. கொஞ்சம் பார்கெனிங் டஃபா இருக்குவாங்க ஒரு கட்டத்தில். உத்தவ் தாக்கரேக்கு ஒரு ஏக்நாத் ஷிண்டே வந்த மாதிரி எடப்பாடிக்கு ஒரு ஏக்நாத் ஷிண்டே வரதுக்கான வாய்ப்பு பார்கெனிங் வந்து டஃபா. ஏன்னா சசிகலா அவர்களுக்கு எடப்பாடி ஏக்நாத் ஷிண்டே மாதிரி இருந்தாரு. இப்போ எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வரப்போ இப்போ நிறைய நெகோசியேஷன் போயிருக்கு. அண்ணாமலை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு லீடர் ப்ரொஜெக்ட் பண்ணது பிஜேபி எவ்வளவு பாடுபடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நாங்க இவ்வளோ லிபரலா போயிருக்கோம். நாங்க எங்களுக்கு ரொம்ப தேவையான இறங்கி வந்து பேசியிருக்கோம். அதனால இனிமே வரப்போற நெகோசியேஷன்ல அவங்களுடைய கை ஓங்கி இருக்கிற மாதிரியான விஷயங்கள் கையில் எடுப்பாங்க நிச்சயமா. அப்போ வந்து எடப்பாடி கோச்சிங் போயிட போறதுக்காக தான் நயினார் நாகேந்திரன் போன்றவரை இப்போ கொண்டிருக்காங்க. ஆனா இப்போ நயினார் நாகேந்திரோட மூவ் நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்குளத்தூர் ஓட் பேங்க் ஆல்ரெடி ஏடிஎம் கேட்டு இருந்து போயிடுச்சு. இப்போ ஏடிஎம்கோட அலையன்ஸ் வைக்கிறதுனால அந்த தலைவர்கள் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி மொத்தமா அவங்களை பிஜேபி பக்கம் வலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ நயினார் மூலியமான்ற ஒரு அச்சமும் இருக்குல்ல. இல்ல நயினார் வந்து முக்குளத்தூர் ஜாதி ரீதியா அவர் பண்றதை விட அரசியல் ரீதியாவே வந்து அவர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பாஜகவுக்கு அந்த அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதிமுகல கொஞ்சம் அதிருப்தியா இருந்த ஒரு தலைவர்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு என்னடா கட்சி இப்படி போகுது வந்து இந்த கட்சியில கூட்டணி கட்சியில இருந்து ஆளுங்களை இருக்க மாட்டாங்க. இல்ல இப்போ சொல்லல, சப்போஸ் எடப்பாடி வர முடியாது இல்ல நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ண மாட்டேன்னு மறந்து பிடிச்சாருன்னா சசிகலா மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு கூட நெக்ஸ்ட் இந்த வேலையை அவங்க பழக்கத்துக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா எக்கச்சக்க கேஸ் பெண்டிங்ல இருக்கு எடப்பாடி உட்பட. அப்போ இருப்பாங்க. கூட்டணி முடிஞ்சது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இவங்களும் அதுக்கு தான் இருக்காங்க. அதிமுகவும் கொஞ்சம் பிகு பண்ணிப்பாங்களே தவிர எடப்பாடி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் லீடர் செல்வாக்கு மிக்க லீடர் கிடையாது. அவரும் ஒரு இடத்துல அவரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல பாஜக வைக்கும் அவரை. ஆனால் இப்போ ரொம்ப முரண்டு பிடிச்சாரு வச்சுக்கோங்க, அது ரொம்ப கை மீறி போச்சுன்னா அவங்க எடுக்க வேண்டிய ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. அதனால இவரும் ரொம்ப போக மாட்டார். கொஞ்சம் அப்படி பண்ணி பார்ப்பாரு, வாய்ப்பு உள்ள இடத்துல கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாரு, மற்றபடி விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுப்பாரு. ஆனால் எடப்பாடிக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த கூட்டணியில. பாஜகவோட சேர்ந்ததே வந்து அவருக்கு படு பயங்கரமான விமர்சனம் எதிர்பக்கத்துல வரும். அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அவருக்கு. ஆக்சுவலா அது தவிர பாஜக வைக்கிற டிமாண்டு, சீட்டு போன்ற விஷயங்கள் டிமாண்டு, அப்புறம் கூட்டணி ஆட்சின்ற விஷயத்துல டிமாண்டு, அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஆல்ரெடி வந்து நம்ம லைவ் சாம்பிளாகவே மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் நமக்கு நிறையா இருக்குது. ஜேடியு கூட்டணியை வச்சுட்டு இங்கே எப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் பார்த்துட்டு இருந்தாங்க. குமாரசாமியெல்லாம் ஏன் கூட்டணி வச்சுன்னு தெரியலன்ற அளவுக்கு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு பேசியிருந்தார். அந்த மாதிரி ஒரு நிலைமை அதிமுகவுக்கு வந்துருமோன்ற ஒரு கேள்வி வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே இருக்குல்ல. அதிமுக தொண்டர்களுக்கு இந்த கூட்டணி பிடிக்கல சார், உண்மையிலேயே பிடிக்கல. ஆனால் அந்த தலைவர்கள் வந்து